Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 730 part 2. ஓபன் பண்ணா அந்த பர்ச்சஸ் தான் காட்டுறாங்க. அவனுக்கு எவ்வளவுதான் நம்ம சாபோ செருப்பால அடிய கொடுத்தாலும் அவன் திருந்துற மாதிரியே இல்ல. சாபோவை அட்டாக் பண்றாங்கிற பேர்ல காமெடி பண்ணிட்டு இருப்பான். அதுவும் எப்படி ஹாக்கி பவர் எல்லாம் யூஸ் பண்ணி அடிக்கிறாராமா. நம்ம தலைவன் அசால்ட்டா தடுத்து அவனை தூக்கி போட்டு துவன்னு துவச்சு எடுத்துக்கிட்டு இருப்பான். நெருப்பு பவர் வேற இருக்கிறதுனால குளுத்தி விட்டு விளையாடுவான். சோ எப்படி சண்டை பயங்கரமா போயிட்டு இருக்கும் போது சாபோ ஏதோ சத்தம் கேக்குதுன்னு பாப்பான். பார்த்தா அந்த பேர்ட் கேஜி வேகமா சுருங்கிட்டு வருது. அப்பவே புரிஞ்சு போச்சு லூஃபிக்கு அதிகமா டைம் இல்லன்னு. சாபோ வேற அந்த பர்ச்சஸ் கிட்ட மாட்டிட்டான். இல்லன்னா கூட அவன் இறங்கி ஏதாச்சும் பண்ணிருப்பான். வியோலா செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ஸ்டிங் நம்மள நோக்கி தான் வேகமா வருதும்பா. உசோப்பு மண்டைய போட்டு பிச்சுக்குவான். ஐயோ என் சாவு இவ்வளவு சீக்கிரத்திலேயே வரணும், நான் என்ன பண்ணுவேன் எது பண்ணுவேன்னு. இங்க மக்கள்லாம் ஓடிட்டே தான் இருக்காங்க. இன்னுமே அவங்க தப்பிச்ச பாடு இல்ல. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே ஓடிட்டு இருப்பாங்கன்னு எனக்கும் தெரியல. அப்படியே கட் பண்ணா ஜோரோ, கின்னு, காஞ்சிரோ இவங்க 3 பேரும் அந்த கேஜை தடுக்கிறதுக்காண்டி முக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கே என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா முன்ன விட வேகமா மூவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு இல்ல. சோ பிரஷர் பத்தல, இன்னும் கொடுங்கன்னு சொல்லி உயிரை கொடுத்து காட்டு கத்தி தள்ளிட்டு கிடப்பாங்க. அப்படியே கட் பண்ணா ட்ரெஃபல்கர் லாக்கு ஒரு வழியா கையை கனெக்ட் பண்ணியாச்சு. பாவம் பையன் நிறைய அடி வாங்கிட்டான்ல. சோ டயர்ட்ல அப்படியே மேல பாப்பான். அந்த கேஜ் சுருங்கிறத பார்த்தோன்னா பயங்கரமா ஷாக் ஆயிருவான். இங்க பிராங்கியோட தான் காமெடி. தள்ளு 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 தள்ளுன்னு இருப்பானா. அந்த பேர்ட் கேஜ் முன்ன விட ரொம்ப வேகமா சுருங்க ஆரம்பிச்ச உடனே இவங்களால தள்ள முடியல. அப்படியே பின்னாடி தள்ளிட்டு வருது. ஐயோ என்னடா ஆச்சு திடீர்னு எப்படி வருதுன்னு ஒருத்தருக்கும் ஒன்னும் புரியல. பிராங்கி தான் பயங்கரமா எல்லாத்தையும் உசு பேத்தி விடுவான். அதை விட நீங்க பெஸ்ட், அதை விட்டுறாதீங்க. உங்க வேகம் என்ன, வெறி என்ன, சுரி என்ன, விவேகம் என்னன்னு காமிங்க, விடவே கூடாதுன்னு சொல்லி அவனுமே பிடிச்சி காட்டுத்தனமா தள்ளிட்டு இருப்பான். இப்படி மொத்த பேரும் உசுர கொடுத்தாங்க தள்ளிட்டு கிடப்பாங்க. அதே நேரம் கொலோசியத்துல சண்டை போட்ட ஃபைட்டர்ஸ் எல்லாருமே கிளப்பிட்டு வந்துருவானுங்க. சொல்ல போனா இப்ப பேக்கப் ஃபோர்ஸ் இருக்குது. ஈஷோ என்ன பண்ணலான்னு பயங்கர தீவிரமா யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கும் போது மேல இருந்து அந்த பிரின்சஸோட ஹீல் பண்ற பவர் ஏதோ லைட் மாதிரி கீழே வந்து விழுந்துட்டு இருக்குது. இப்ப நேக்கு என்ன ஒரு டவுட்னா, இது நம்ம ஆளுக மேல இல்ல மக்கள் மேல அடிபட்டவங்க மேல பட்டுச்சுன்னா பரவாயில்ல. முக்கியமான வில்லப்பழுக உதாரணத்துக்கு இப்ப டோஃப்ளமிங்கோ மேலேயே பட்டு அவன் ஹீல் ஆயிட்டான்னா நிலைமை ரொம்ப மோசமாயிருமே. அதுக்கப்புறம் தான் அப்படியே அவுட் சைட்ல இருந்து காட்டுவாங்க எந்த லெவல்ல இப்ப அந்த பேர்ட் கேஜ் இருக்குதுன்னு. ஆல்மோஸ்ட் முக்காவாசி ஐலாண்ட காலி பண்ணியாச்சு. இன்னும் வெறும் கால் பங்கு தான் இருக்குது. டவுன் டவுனை காலி பண்ணா மொத்தமா காலி. ஆனா அங்கதான் அந்த டோஃப்ளமிங்கோ உசுர வாங்கிட்டு இருக்கானே. அதே நேரம் இவங்க ஒரு வழியா 6 நிமிஷம் தாக்கு பிடிச்சிட்டாங்க. இன்னும் 4 நிமிஷம் தான். அது வரைக்கும் லூஃபி எப்படியாச்சும் சேஃப்டியா பாத்துக்கிட்டாங்கன்னா போதும். பையன் அதுக்கப்புறம் ஹாக்கி பவர் ரீகைன் ஆகி வச்சு பொழந்து கட்டிடுவான். இப்போதைக்கு எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை நாயகன் நம்ம பையன் மட்டும்தான். அங்க அடிச்சு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு நெருப்புக்கு நடுவுல இருந்து தல தீபாவளி கொண்டாடிட்டு வர்ற மாதிரியே வருவான். அப்ப பின்னாடி இருக்க மிச்சம் இருக்க கூட்டம், என்ன இங்க எத்தனை பேர் இருக்கான், நீ என்னடா நான் கண்டுக்காம வாயிஸ்டத்துக்கு போயிட்டு இருக்க, உன்ன நாங்க சம்பவம் பண்ணாம விடவே மாட்டோம். இனி லூஃபி மட்டும்தான் எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை. அவனை மட்டும் நாங்க காப்பாத்தலைன்னா இந்த மொத்த ட்ரெஸ் ரோஸாவுமே பீஸா செதறிடும். அதனால செத்தடான்னு சொல்லிட்டு வெறி கொண்டு அவனை அட்டாக் பண்ண வருவாங்க. டோஃப்ளமிங்கோ கேஷுவலா திரும்பி, ஏண்டா உங்களுக்கு எவ்வளவு தாண்டா நானும் சொல்லுவேன், எதுக்கு தேவையில்லாம வந்து உசுர வாங்கிட்டு இருக்கீங்க, சரி ஆசைப்பட்டு சாக வரீங்க, சரி ஓகே நான் ஒரு மெசேஜ் கொடுக்குறேன், அதை மட்டும் லூஃபிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி எல்லாத்தையுமே கிழிச்சு வீசிட்டு இருப்பான். அதே நேரம் நம்ம பார்த்தலோமியும் அவனோட பேரியர் யூஸ் பண்ணி அந்த ஸ்டிங்கை தடுக்கிறதுக்காக போராடிட்டு இருப்பான். அவன் பேரியர் எவ்வளவு ஸ்ட்ராங்னு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். ஆனா அந்த வர்ற பிரஷரை அவனால தடுக்க முடியல. உடனே அத்தனை பேரும் அந்த பேரியரை போட்டு காட்டுத்தனமா தள்ள ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ஹோல்டு பண்ணி பிடிக்க எதுவும் இல்லாதனால தான் அந்த ஸ்டிங்க கிட்ட இவங்களால போக முடியல. இவனோட பேரியரால அதை தாக்க பிடிக்க முடியும்னா அப்புறம் என்ன பஞ்சாயத்து. அதனால ஆளுக்கு அவங்க பவரை யூஸ் பண்ணி வெறித்தனமா தள்ளிட்டு இருப்பாங்க. ரோபின்லாம் பெரிய சீசுக்கு கையை வர வச்சு பிடிச்சு தள்ளிட்டு இருப்பான். இவங்க எல்லாம் இப்படி முக்குன்னு முக்கி தள்ளுறத பார்த்தோன்னு ரோபினுக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா அவங்க பாடி பயங்கரமா இன்ஜூரி ஆயிருச்சு. அந்த பாடிக்குள்ள இருந்து எப்படி இவ்வளவு பவர் எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வெளியே வந்துச்சுன்னே தெரியலையே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அப்படியே செத்த போன மாதிரியே பேன்னு கிடந்தானுங்க. அந்த ஒளி வந்து பட்டவனே எப்படி அவங்க எந்திரிச்சாங்கன்னு டவுட்டா கேட்பாளா. அப்பந்தான் லியோ மேட்டர் சொல்லுவான். அதுக்கு பேரு தான் டாண்டலிக்சஸ். நம்ம குயின் என்ன பண்ணுவா, அவளோட கண்ணீரை யூஸ் பண்ணி ஒரு செடி ஒண்ணு உருவாக்குவா. அந்த செடியில இருந்து சின்ன சின்ன பூக்கள் மாதிரி பள்ளின்னு மின்னிக்கிட்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமா தெரிச்சு வரும். அது யார் யார் மேல எல்லாம் படுதோ அவங்க காயம் எல்லாமே சரியாகும். அப்படி அவ மேல இருந்து யார் யாருக்கெல்லாம் காயம் இருக்கோ அவங்க மேல எல்லாம் தூக்கிட்டு வீசுவா. அது அடிபட்டு ஓட முடியாம முக்கிட்டு இருந்தவன கூட 300 மைல் வேகத்துல ஓட வைக்கும். அந்த ஃபிளஃபை யூஸ் பண்ணி அவ அடிபட்ட மக்கள் எல்லாத்தையுமே சீக்கிரமாவே சரி பண்ண முடியும். ஏன்னா இப்போதைக்கு பிரின்சஸ்க்கு ட்ரெஸ் ரோஸா இப்படி நாசமா போறத பார்த்த உடனே ரொம்ப ஃபீலிங் ஆயிருச்சு. சோ அதை பார்த்து அழுது அந்த பவரை யூஸ் பண்ணி மக்கள் எல்லாத்தையுமே கியூர் பண்ணிட்டு இருக்கான். சோ இதனால என்ன ஆகுதுன்னா ஏகப்பட்ட பேர் காப்பாற்றப்படுறாங்க. இப்படித்தான் நம்ம காட்டுமிராண்டி பள்ளியிலையும் காப்பாத்திருக்கா. ஆனா இந்த எபிலிட்டிலையுமே ஒரு பெரிய பிரச்சனை ஒண்ணு இருக்குது. ஏன்னா இந்த பவர் அவங்கள டெம்பரரியா தான் ரெக்கவர் பண்ணும். அதுவும் சில நிமிஷங்களுக்கு வேணா சொல்லலாம். அந்த
டைம் மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா மறுபடியும் அவங்க ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கே வந்துருவாங்க. இப்போதைக்கு மக்களுக்கு தப்பிக்கக்கூடிய எனர்ஜி இருந்தா மட்டும் போதும்ல. அதனாலதான் முடிஞ்ச அளவுக்கு அவ பவரை யூஸ் பண்ணி கால் உடஞ்சவன கூட சரி பண்ணி ஓட விடுவா. அதுலயும் ஒரு சில பேரு கடவுள் நிஜமாவே இருக்காரு, நம்ம கஷ்டத்தை பார்த்து நம்ம எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்றாருன்னு சொல்லி கத்திட்டு ஓடுவாங்க. இங்க கிங்குக்கு இப்போ வரைக்கும் சின்ன ஒரு ஹோப் இருக்குது. ட்ரெஸ் ரோசா அவ்வளவு சீக்கிரத்துல அழியாது, கண்டிப்பா அது காப்பாத்தப்படுங்கிற மாதிரி நம்பிக்கையில தான் சுத்திட்டு இருப்பாரே தவிர வேற ஒண்ணும் இல்ல. ஆமா, இப்ப அந்த பிரின்சஸ் மன்ஷரி இவளோட பவரை எதுக்கு தேவையில்லாம இப்படி தூக்கி வீசிட்டு இருக்கணும்? நேரா லூஃபிய போய் மீட் பண்ணி அவனை ரெக்கவர் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு அவன் ஸ்டேபிளா இருந்தாலே போதுமே, எல்லாத்தையும் போட்டு பொழந்து கட்டிடுவான். யாரும் பேர்ட் கேஜை விட்டு பயந்தெல்லாம் ஒண்ணுன்னு அவசியமே இல்ல. ஆனா இவ தேவையில்லாத வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா, டம்மி பீஸ். இதுல வேற பீலிங். என்னால யாரு கூடயே சண்டை போட முடியல கோபால், சண்டை போட முடியல. ஏதோ என்னால முடிஞ்சது இதுதான். மக்கள் கஷ்டப்படுறத பார்த்த உடனே எனக்கு கண்ணுல கண்ணீர் முட்டிக்கிட்டு வருது. அப்படி இப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அப்படியே கட் பண்ணி இங்க லூஃபிய காட்டுறாங்க. அவனை இன்னுமே தூக்கிட்டு அவங்க ஓடிட்டே தான் இருக்காங்க. அவன் ரெக்கவர் ஆகுறதுக்கு இன்னுமே டைம் தேவை. ஆனா அதுக்குள்ள ஏகப்பட்ட பேர் சாக போறாங்க. ஆங்கர்லாம் என்ன ஆனாலும் சரி அவனோட ஹாக்கி ரீகைன் ஆகிற வரைக்கும் நான் லூஃபிய அவன் கையில ஒப்படைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடிச்சு பிடிச்சு ஓடிட்டு இருப்பானா. அந்த டைம் திடீர்னு ஒரு ரூம் கிரியேட் ஆகி நம்ம ட்ரெஃபால்கர்லாம் அடிச்சு புரண்டு வந்து விழுவான். அவனை பார்த்தோன்னே ஆடி போயிருவாங்க, நீ என்னடா இங்க பண்ணிட்டு இருக்கேன்னு. அட வீணா போனவனுங்களா, இப்படியே அவனை தூக்கிட்டு எவ்வளவு நேரத்துக்குடா சுத்துவீங்கன்னு கேட்டா 10 நிமிஷம் எங்களை தூக்கிட்டு சுத்த சொன்னாப்பா. அப்பதான் அவனோட ஹாக்கி பவர் ரீகைன் ஆகுமாமா. இன்னும் 3 நிமிஷம் 20 செகண்ட் இருக்குன்னு அவனை இப்படியே ஓடிட்டு இருந்தா வேலைக்கும் ஆகாது, நமக்கு டைமும் இல்ல. இதுக்கப்புறம் அவனை என்கிட்ட ஒப்படைங்க, நான் பாத்துக்கிறேன்பா. பையன் இன்னுமே டயர்டா அப்படியே பேடா கிடப்பான். ஏன்லா இப்படி சொல்றான்னா அந்த பேர்ட் கேஜ் வந்து வேகமா க்ளோஸ் ஆயிட்டு வருது. 3 நிமிஷத்துக்கெல்லாம் அது தாங்க வாய்ப்பே இல்ல. அதுக்கு முன்னாடியே வேலையை முடிச்சாகணும். லா என்ன பண்ண போறான்? லூஃபிக்கு ஏதாச்சும் ஸ்பெஷல் எஃபெக்ட் எல்லாம் கொடுத்து அவனுக்கு பவரை கொடுக்க போறானா, இல்ல அவன் கூட நின்று மறுபடியும் இவன் சண்டை போட போறானா, இல்ல 2 பேத்துக்குமே டோஃப்ளமிங்கோ சங்குத போறானா? என்ன நடக்கும் எது நடக்கும்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.